தமிழ்நாட்டில் ஒரு ஊர் இருக்கிறது. அது வரைபடத்தில் ஒரு புள்ளியாயிருக்கலாம், ஆனால் ஒரு வாழ்வாக மாறும். ஒவ்வொரு தெருவும் ஒவ்வொரு வீடும் ஒரு ரகசியத்தை சொல்கிறது. இதுதான் மார்த்தாண்டன் துறை. காலத்தோடு கூடியும் கலாச்சாரத்திலும் கையில் பிடித்திருக்கும் ஊர். இங்குள்ள இடங்கள் தடம் மாறாமலும் அனைத்தும் புது பொலிவுடன் காணப்படுகிறது. ஒரு மாடர்ன் சிட்டி போல, ஒரு பழமையான நெஞ்சம் போல இரண்டு உலகத்தையும் இணைக்கும் ஊராக திகழ்கிறது. ஆனால் ஒரு ரகசியம் என்னவென்றால், இங்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷனும் இல்லை, ஒரு மதுபான கடையும் இல்லை, சினிமா தியேட்டரா அதுவும் இல்லை. எந்த கட்டாயமும் இல்லாமல் ஒழுங்கும் அமைதியும் தானாகவே வரும் ஒரு இடம். அதுதான் மார்த்தாண்டன் துறை. ஒற்றுமை இங்குள்ள காற்று போல, ஆனாலும் பழமையே மட்டும் பிடித்து கொண்ட ஊர் அல்ல. கல்வி, அதிக வேலைவாய்ப்புகள், உலகம் முழுக்க பேசப்படும் மீனவர் மீன்பிடி தொழில் வளர்ச்சி, சைலண்ட்லி பவர்ஃபுல்லி மாடர்னிட்டி. பெஸ்ட் ஊர் எதுவென்று ஒருவரிடம் கேட்டால் எந்த சந்தேகவுமின்றி சொல்லக்கூடிய ஒரே ஊருதான் மார்த்தாண்டன் துறை. மார்த்தாண்டன் துறையை ஒரு தடவை சுற்றி பார்த்தவர்கள் சொல்வார்கள், இது ஒரு ஊர் அல்ல, இது ஒரு அனுபவம். இந்த ஒரு அனுபவம் ஒருவருக்கு ஒரு தடவை வந்தாலே போதும். மார்த்தாண்டன் துறையில் ஒரு கடற்கரை இருக்கிறது. இது கூச்சம் கூசல் இல்லாத ஒரு அமைதியான கடற்கரை. இங்கு சுற்றுலா பயணிகள் அதிகம் வருவதில்லை. அமைதியை அடையாளமாக இருக்கும் ஒரு எக்ஸலண்ட் கடற்கரை. இந்த கடற்கரையின் அமைதியை தெரிந்தவர்கள் வருவார்கள். இங்கு வந்தவுடன் தானாகவே மனம் அமைதியாகிவிடும். மழை பெய்யும் நாட்களில் மழை தண்ணீர் எல்லாம் ஓடையாக மாறி கடலில் வந்து சங்கமிக்கும். நாம் கூர்ந்து பார்த்தால் இந்த இடத்தில் மீன்கள் வட்டமிடும். இந்த காட்சியை பார்த்தால் இயற்கை ஒரு லைவ் அக்வாரியம் போல காட்சியளிக்கும். இந்த கடற்கரையில் வந்து மணலில் அமர்ந்து கடலை ரசித்து கொண்டிருந்தால் நேரம் போவதே தெரியாது. அலைகளின் சத்தம், காற்றின் தொடுதல், மனம் அமைதி பெறும். இது ஒரு கடற்கரை மட்டுமல்ல, இது மனசுக்கு ஓய்வு தரும் ஒரு அனுபவம். இந்த கடற்கரை அமைதியை தேடும் மனங்களுக்கு இது ஒரு அமைதியின் சொர்க்கம். இது கடல் அல்ல, கடலின் மார்பில் பதிந்து கரும் கற்கள் தான் அதிகம். அதனால் தான் இந்த கடற்கரையில் யாரும் கால்களை நனைத்து தண்ணீரில் இறங்குவதில்லை. கூர்மையான கற்கள் ஒரு எச்சரிக்கையாக நின்று கடலே ராஜா என்று சொல்லி கொண்டு நிற்கும். அதனால் தான் இங்கு கூட்டமில்லை. ஆனால் அமைதி உண்டு, ஆழமான சிந்தனை உண்டு. இந்த கடல் கரையின் வீடுகளை பாதுகாக்க இந்த கற்களை போட்டுள்ளார்கள். இந்த கற்கள் ஒரு பாதுகாப்பு மட்டுமல்ல, மனிதன் இயற்கையுடன் சமாதானம் செய்யும் ஒரு முயற்சி. இன்று இந்த கடற்கரையின் கழுகு பார்வையில் பார்த்தால் அமைதி, அழகு எல்லாம் கலர்ந்து ஒரு தனித்துவமான ஒரு மெகா சிட்டி பீச்சை உங்களுக்கு காட்டும். சத்தம் இல்லாத கடற்கரை, ஆனால் பேசும் கடற்கரை. கவனமாக கேட்டால் கடல் கூட உங்களிடம் கதை சொல்லும். இந்த ஊரின் சிறப்பு அம்சங்கள் பலவற்றை சொல்லலாம். அதில் முக்கியமானவைகள்: வியாகுலமாதா ஆலயம், அன்னையின் திருத்தல வழிபாடு தலம் கெபி, மதர் தெரேசா குருசடி, புனித சூசையப்பர் ஆலயம், பங்கு தந்தையின் இல்லம், புனித அலோசியஸ் உயர்நிலைப் பள்ளி, புனித ஜான்போனல் மெட்ரிக் பள்ளிக்கூடம், மழலைகள் பள்ளிக்கூடம், SCC படிப்பகம், சமூக நலக்கூடம், கல்லறை தோட்டம், கலையரங்கம், பாலம், மீன் சந்தை, சுனாமி காலனி ஹவுசிங், சூசைபுரம் காலனி ஹவுசிங், வியாகுலமாதா விளையாட்டு மைதானம், கன்னியர்கள் மடம், மீனவர் ஓய்வுக்கூடம், AVM கனால் மற்றும் பாடகர் குழு அதிகம் உள்ள ஒரு ஊராக மார்த்தாண்டன் துறையின் மகத்துவத்தை சொல்வதில் நான் மிக்க மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறேன். எழுத்து இயக்கம் ஜான் ஸ்டெல்லஸ், கேமரா ஸ்டெல்சியா ஸ்டெல்லஸ். நன்றி, வணக்கம்.